அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் கைதாகி தற்கொலை செய்து கொண்ட சிவராமனின் தந்தையும் மரணமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீப். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரதீப். சிவராமனின் தந்தை மரணமடைந்திருப்பது எப்படி? விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை கந்திகுப்பம் அருகே தனியார் பள்ளியில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு தமிழகத்தை பெரும் பரபரப்புக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தில் இன்று அதிகாலை சிவராமன் முக்கிய குற்றவாளி விஷமருந்தி சிகிச்சை பலனின்றி சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு சுமார் 11 மணி அளவில் அவர் தந்தை அசோக்குமார் என்பவர் காவிரிப்பட்டினத்திலிருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது நிலை தெரியுமாறு கீழே விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. அதன் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த அசோக்குமார் அதாவது சிவராமன் அவர் வீட்டுக்கு செல்லும் வழியில் திருமண மண்டபத்தின் அருகே செல்லும் போது அவர் குடிபோதையில் நிலை தடுமாறி கீழே விழும் காட்சிகள் தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயம் ஏற்பட்ட அவரை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு காவிரிப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடத்தி சென்று அங்கே சிகிச்சை அளித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தற்போது அவர் உடல் காவிரிப்பட்டினம் போலீசார் கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிவராமனின் தந்தை அசோக்குமார் இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி விழும் காட்சிகளை நம்ம சிசிடிவிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது.